நேத்து நீங்க குப்பையில தூக்கி போட்ட அந்த செத்துப்போன பேட்டரி உங்கள விட, ஏன் உங்க பேரப்பிள்ளைகளை விட அதிக வருஷம், அதாவது பல 1000 வருஷங்கள் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் மையம்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. கேட்கவே கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தானே இருக்கு. ஆமா, நம்ம மைண்ட் செட் ரொம்ப சிம்பிள். ரிமோட்டோ கடிகாரமோ ஓடலையா, உடனே பேட்டரிய கழட்டு குப்பையில தூக்கி போடு. ஒண்ணு அது வேலை செய்யணும், இல்லனா அது செத்து போச்சு. கரெக்ட். ஆனா அந்த செத்துப்போன குப்பைக்குள்ளே நவீன இயற்பியலே தலைகீழா புரட்டி போடுற ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு இன்றைய தரவுகள் சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமான தரவுகள் அது. உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை, மே 10, 2026. நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு தயாராகிட்டு இருந்தாலும் சரி, அல்லது சும்மா ரிலாக்ஸ்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் உங்க சிந்தனையே மாற்றி அமைக்க போகுது. கண்டிப்பா மாத்தும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மேஜையில இருக்கிற தரவுகள் ரொம்பவே வித்தியாசமானவை. அதாவது வழக்கமா நம்ம பார்க்குற பெரிய பல்கலைக்கழக ஆய்வுகள்லாம் இது கிடையாது. ஆமா, வேற எங்க இருந்து வந்திருக்கு? இது நீர் மருத்துவம் 942 அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதுல ஒரு சில காணொளி குறிப்புகள். அது மட்டும் இல்லாம ஆய்வாளர் இனியன் காமு அவர்கள் கண்ணம்மா அறிவியல் அப்படிங்கிற தலைப்புல எழுதின சில முக்கியமான ஆய்வு கட்டுரைகள். ஓ, கண்ணம்மா அறிவியல். ஆமா. குறிப்பா சொல்லணும்னா பியாண்ட் ஐன்ஸ்டீன் அப்புறம் தி 8-டே குவாண்டம் ஈக்குலிபிரியம் மாதிரியான கட்டுரைகளை தான் நாம இன்னைக்கு முழுசா உடைச்சு பார்க்க போறோம். தூக்கி எறியப்படும் ஒரு சாதாரண பேட்டரி பல பில்லியன் ஆண்டுகள் இயங்கும் ஆற்றல் மையமாக மாற முடியுமா? இதுதான் இன்னைக்கு நம்முடைய கேள்வி. நவீன இயற்பியலின் அடிப்படைகளையே அசைத்து பார்க்கும் ஒரு புதிய கோட்பாட்டையும், அதற்கும் மனித உடலின் தத்துவத்திற்கும் உள்ள தொடர்பையும் எந்த முன்முடிவுகளும் இல்லாம ஆராய்வதுதான் இந்த ஆழமான தேடலின் நோக்கம். சரியா சொன்னீங்க. எந்த முன்முடிவும் இல்லாம பார்க்கறது இங்க ரொம்ப முக்கியம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். உலகின் பல மாபெரும் கண்டுபிடிப்புகள் யாருமே திரும்பி பார்க்காத ரொம்ப சாதாரணமான இடங்கள்ல இருந்து தான் தொடங்கும்னு சொல்வாங்க. ஆமா, இந்த சம்பவமும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பேட்டரிக்குள்ள அப்படி என்னதான் செஞ்சிருக்காங்க? இந்த ஒட்டுமொத்த கதையோட தொடக்க புள்ளியே ரொம்ப சாதாரணமானதுதான். சீனால தயாரிக்கப்பட்ட ஒரு 12 வோல்ட் ஜெல் டியூரோசெல் பேட்டரி. ஓகே, அந்த பெரிய பேட்டரி. ஆமா, ஒரு கடிகாரத்துல பயன்படுத்தி அதோட ஆயுள் முடிஞ்சு முழுசா செயலிழந்த ஒரு செத்துப்போன பேட்டரி அது. அதுல ஒரு அப்சரா நம்பர் 12 பென்சில் இருந்து எடுக்கப்பட்ட வெறும் 3 சென்டிமீட்டர் நீளமுள்ள இயற்கையான கிராஃபைட் குச்சிகளை சொருகி வச்சிருக்காங்க. இருங்க, வெறும் பென்சில் குச்சியா? ஆமா, பென்சில்ல இருக்கிற அதே கிராஃபைட் குச்சி தான். அது உள்ள சொருகி சாதாரணமாக நாம பார்சல் கட்ட பயன்படுத்துற செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அட, செல்லோ டேப் தானா? எந்த ஒரு பெரிய விஞ்ஞான ஆய்வகத்தின் பின்னணியும் இதுல கிடையாதா? கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு பள்ளி மாணவன் செய்யக்கூடிய எளிய அமைப்பு இது. ஒரு நிமிஷம், இது கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, உயிரே இல்லாத ஒரு சடலத்துக்கு வெறும் ஒரு பென்சிலை நெஞ்சில வச்சு அழுத்தி சிபிஆர் கொடுத்து உசுப்பி விடுற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான உதாரணம். ஒரு செத்துப்போன பேட்டரிக்கு எப்படி திரும்ப உயிர் வரும்? பென்சில்ல இருக்கிற கிராஃபைட் ஒன்னும் மேஜிக் பொருள் கிடையாதே. அதுதான் இந்த ஆய்வோட முதல் ஆச்சரியமே. அந்த பேட்டரி உயிர் பெற்றது மட்டும் அல்லாம இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பையும் எட்டியிருக்கு. ஆமாம், இன்று மே 10, 2026 எந்த ஒரு வெளிப்புற ஆற்றலும் இல்லாம, அதாவது கரண்ட், சோலார் எதுவுமே இல்லாம தொடர்ந்து 50 நாட்களாக ஒரு பச்சை நிற எல்இடி விளக்கை இந்த எளிய அமைப்பு எரிய வச்சுக்கிட்டு இருக்கு. 50 நாளா? ஒரு செத்துப்போன பேட்டரிக்குள்ள இருந்து 50 நாளா தொடர்ந்து ஆற்றல் வெளிப்படுதா? ஆமாம், வெளிப்பட்டுட்டு இருக்கு. கொஞ்சம் போருங்க, எனக்கு இதுல பெரிய சந்தேகம் இருக்கு. இதற்காக ஆன செலவு வெறும் 50 ரூபாய் தான் உங்க தரவுகள் சொல்லுது. ஆனா நீங்க அணுக்கரு ஆற்றல், அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷன் பத்தி பேசுறீங்க. அணுக்கரு ஆற்றல்னாலே பல ஆயிரம் கோடி செலவுல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கான்கிரீட் சுவர்கள், கதிர்வீச்சு பாதுகாப்பு உடைகள், கூலிங் டவர்ஸ் இதெல்லாம் தானே ஞாபகத்துக்கு வரும். கண்டிப்பா, எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. அப்புறம் எப்படி வெறும் 50 ரூபாய் செலவுல எந்த பாதுகாப்பும் இல்லாம இந்த ஜெல் பேட்டரி வெடிக்காம உருகாம தொடர்ந்து இயங்குது? இயற்பியல் விதிகளின்படி இது சாத்தியமே இல்லையே. நீங்க கேக்குற இந்த கேள்விதான் எந்த ஒரு இயற்பியலாளருக்கும் முதல்ல வரும். இது அந்த கண்ணம்மா அறிவியலின் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப தெளிவாயிடும். என்ன அடிப்படை அது? அதாவது நாம நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே அணுகுண்டுகள்லயோ அல்லது அணுமின் நிலையங்கள்ல நடக்கிற பிரம்மாண்டமான தெர்மல் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆமா, யுரேனியத்தை வச்சு பண்ணுவாங்களே. கரெக்ட்.
அங்க யுரேனியத்தை உடைக்கிறாங்க, மிகப்பெரிய அளவுல வெப்பம் வெளிப்படுது. ஆனா இங்க நடக்கிறது அது கிடையாது. இது அந்த பேட்டரிக்குள் இருக்கும் ஜெல் ஊடகத்துக்குள் நடக்கும் மிக மிக நுட்பமான அணுக்கரு சிதைவு. அதாவது நானோ நியூக்ளியர் டீகே. நுட்பமான அணுக்கரு சிதைவுனா அந்த ஜெல் அப்படி என்னதான் பண்ணுது? சும்மா ஒரு பென்சில் குச்சியை சொருகுன உடனே அணுக்கரு சிதைவு எப்படி தொடங்கும்? இத இப்படி புரிஞ்சுக்குங்க. அந்த ஜெல் பசையானது சும்மா தண்ணி மாதிரியோ திரவ மாதிரியோ கிடையாது. அதுக்குள்ள ஒரு மைக்ரோஸ்கோபிக் வலைப்பின்னல் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆமா. அந்த ஜெல் அமைப்புக்குள் நீங்க கிராஃபைட் குச்சிகளை, அதாவது கார்பனை கட்டாயப்படுத்தி சொருகும்போது அந்த அணுக்களுக்கு இடையே ஒருவித இயந்திரவியல் மற்றும் குவாண்டம் ரீதியான இறுக்கம் உருவாகுது. குவாண்டம் ரீதியான இருக்குமா? ஆமா. அந்த ஜெல் அணுக்கள் தங்களை தாங்களே சீரமைத்துக் கொள்ள ஒரு சரியான பாதுகாப்பான மேடையாக செயல்படுது. அதனால தான் அங்க அதிகப்படியான வெப்பம் உருவாகி அது வெடிக்கிறது கிடையாது. ரொம்ப மெதுவான ஆனா தொடர்ச்சியான ஆற்றல் பரிமாற்றம் நடக்குது. அப்படி என்றால் பள்ளியில நாம படிச்ச இயற்பியல் விதிகளை நாம தூக்கி குப்பையில தான் போடணுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஆற்றல் அழியாமை விதிப்படி ஒரு பொருள் அழிந்து அதிலிருந்து ஆற்றல் வெளிப்பட்டால் அந்த பொருள் குறைய குறைய ஆற்றலும் ஒரு கட்டத்தில் தீர்ந்து போக வேண்டும். E=mc² அப்படிங்கிற ஐன்ஸ்டீனின் கோட்பாடு அதத்தானே சொல்லுது. ஆமா, சொல்லுது. அப்புறம் எப்படி 50 நாட்கள் ஒரு விளக்கு எரிய முடியும்? அந்த 3 சென்டிமீட்டர் பென்சில் குச்சியில அப்படி எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்க முடியும்? இந்த முரண்பாட்டை தான் பியாண்ட் ஐன்ஸ்டீன் கட்டுரை ரொம்ப அழகா விளக்குது. ஐன்ஸ்டீனின் அந்த கோட்பாடு என்பது ஒரு பொருளை அழித்து அதிலிருந்து ஆற்றலை எடுக்கும் நேர்கோட்டு பாதை, ஒரு லீனியர் பாத். ஒரு உதாரணத்துக்கு நிலக்கரியை எரிக்கிறோம்னு வச்சுக்குவோம். அதிலேருந்து நமக்கு வெப்பம் கிடைக்குது, கடைசியில சாம்பல் மிஞ்சுது. அந்த சாம்பலை வச்சு திரும்ப நிலக்கரியை உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுதான் ஒரு வழி பாதை. ஆனா ஆய்வாளர் இனியன் முன்வைக்கும் இந்த ஆய்வு வற்றாத ஆற்றல் மீட்சி அல்லது ஒரு வட்டப்பாதையை முன்வைக்கிறது, ஒரு லூப் மாதிரி. என்றால் என்ன? ஆற்றல் எப்படி தன்னைத்தானே மீட்டுவாக்கிக்க முடியும்? அந்த பேட்டரிக்குள் அப்படி என்ன கெமிக்கல் மேஜிக் நடக்குது? இங்க நடக்கிறது கெமிக்கல் மேஜிக் இல்ல, குவாண்டம் மேஜிக். இத துகள் பரிணாம மாற்றம் அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது. பார்ட்டிகிள் எவல்யூஷனா? ஆமா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஜெல் ஊடகத்திற்குள் ஏற்படும் ஒருவித குவாண்டம் அழுத்தம். அந்த அழுத்தத்தின் காரணமாக நாம பென்சில்ல இருந்து சொருகிய சாதாரண கார்பன் 12 துகள்கள் தங்களை உருமாற்றிக் கொண்டே கதிர்வீச்சு தன்மை கொண்ட கார்பன் 14 ஆக மாறுகின்றன. ஆட, சாதாரண கார்பன் கார்பன் 14 மாறுதா? ஆமா, அந்த கார்பன் 14 ஆயுட்காலம் எவ்வளோ தெரியுமா? சுமார் 5830 ஆண்டுகள். இல்ல ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது நான் ஏத்துக்கவே கொஞ்சம் கஷ்டப்படுறேன். குவாண்டம் அழுத்தம்னு ஒரு வார்த்தைய சொல்றீங்க. சாதாரண கார்பன் 12 எப்படி வெறும் ஜெல் அழுத்தத்துல கதிரியக்க கார்பன் 14 மாறும்? இதுக்கு வழக்கமா காஸ்மிக் கதிர்கள் அல்லது பெரிய நியூக்ளியர் ரியாக்டர் தேவைப்படுமே. நீங்க கேக்குற இந்த சந்தேகம் 100% நியாயமானது. இதுதான் இந்த ஆய்வோட மையப்புள்ளியே. அந்த பேட்டரிக்குள்ள நடக்கிறது சாதாரண இயற்பியல் அல்ல. அந்த கிராஃபைட் குச்சியில் உள்ள பொட்டாசியம் 40 ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. பொட்டாசியம் 40? ஆமா, பொட்டாசியம் 40 பல பில்லியன் ஆண்டுகள் மிக குறைந்த அளவிலான கதிர்வீச்சை வெளியிடும் தன்மை கொண்டது, மைக்ரோ ரேடியேஷன். ஓஹோ. இந்த கதிர்வீச்சும் அந்த ஜெல்லின் இறுக்கமும் சேர்ந்து கார்பன் அணுக்களை ஒரு குவாண்டம் நிலைக்கு தள்ளுது. இது ஒரு சங்கிலி தொடர் வினை மாதிரி மெல்ல மெல்ல அணுக்களின் கட்டமைப்பை மாற்றுது. சரி, ஒரு வாதத்துக்காக துகள்கள் தங்களை உருமாற்றிக் கொள்கின்றன அப்படின்னே வச்சுக்குவோம். இருந்தாலும் கார்பன் சிதைவடைந்து ஆற்றலாக மாறும்போது பேட்டரிக்குள் உள்ள பொருளின் அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் தானே? கண்டிப்பா குறையும். ஒரு பேட்டரிங்கிறது 4 பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு மூடிய அமைப்பு, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். அதுக்குள்ள பொருளின் அளவு குறைந்தா வெற்றிடம் உருவாகி ஒரு கட்டத்துல அது வேலை செய்யறதை நிறுத்திடணுமே. பல ஆயிரம் ஆண்டுகள் இது சுழலும்னு சொல்றது எப்படி சாத்தியம்? இந்த இடத்துல தான் இந்த சிஸ்டம் தன்னை ஒரு மூடி அமைப்புல இருந்து திறந்த அமைப்பா மாத்திக்குது, ஓப்பன் சிஸ்டமா மாறுது. அந்த பேட்டரி காற்றிலிருந்து நைட்ரஜனை சுவாசிக்கிறது என்று ஆய்வெடுத்து சொல்கிறது. என்னது, பேட்டரி சுவாசிக்குதா? ஆமா, சொன்னீங்க. அது ஒரு பிளாஸ்டிக் டியூரோசெல் பேட்டரின்னு. 4 பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு உயிரற்ற பிளாஸ்டிக் டப்பா எப்படிங்க மனிதனைப் போல காற்றை சுவாசிக்க முடியும்? இத நம்பவே முடியலையே. முதல் பார்வையில இது நம்ப முடியாதது மாதிரி தான் தெரியும். ஆனா அதோட மெக்கானிசத்தை கவனிங்க. பேட்டரிக்குள்ள கார்பன் சிதைவடையும் போது நீங்க சொன்ன மாதிரி பொருளின் அளவு குறைந்து அங்கு மிகச்சிறிய அளவிலான ஒரு வெற்றிடம் உருவாகிறது, ஒரு மைக்ரோ வேக்யூம். சரி, வெற்றிடம் வருது. இயற்கை எப்போதுமே வெற்றிடத்தை அனுமதிக்காது.
எங்க வெற்றிடம் இருந்தாலும் அதை நிரப்ப இயற்கை ஒரு வழியை தேடும். அந்த பென்சில் குச்சிகளை பேட்டரிக்குள்ள சொருகி செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்காங்கல்ல, ஆமா, டேப் தானே ஒட்டியிருக்காங்க. அந்த டேப் என்னதான் இறுக்கமா இருந்தாலும் மூலக்கூறு அளவில், அதாவது மாலிகுலர் லெவல்ல அது காற்று புகாத அளவுக்கு 100% அடைக்கப்பட்டிருக்காது. ஓ, அந்த சின்ன கேப் வழியாவா? எக்ஸாக்ட்லி. அந்த மிகச்சிறிய இடைவெளிகள் வழியாக உள்ளே உருவான அந்த மைக்ரோ வெற்றிடம் காற்றில் உள்ள நைட்ரஜனை பேட்டரி தனக்குள் இழுக்கிறது. இதத்தான் நைட்ரஜன் சுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அழிஞ்சு போற கார்பனுக்கு பதிலா வெளியிலிருந்து நைட்ரஜனை உள்ளே இழுத்து அது எரிபொருளா மாத்திக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா நைட்ரஜன் எரியக்கூடிய வாயு கிடையாதே, அது ஒரு மந்த வாயுவாச்சே. எப்படி அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும்? இதற்கு ஏதாவது நடைமுறை ஆதாரம் இந்த ஆய்வுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கா? உறுதியான தரவுகள் இருக்கு. பருப்பொருள் அழியலாம், ஆனால் அணுப்பொருள் அழிவதில்லை அப்படிங்கிற வித்தியாசத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நைட்ரஜன் உள்ளே போனதும் அந்த குவாண்டம் சூழல்ல அது புதுவிதமான அணுப்பொருள் சுழற்சியை ஏற்படுத்துது. எப்படி சொல்றீங்க? இதுக்கு ஒரு நேரடி சம்பவத்தை ஆய்வாளர் இனியன் பதிவு செஞ்சிருக்கார். ஒரு கட்டத்தில் அந்த பேட்டரியின் வோல்டேஜ் 1.9 வோல்ட்டாக குறைந்து அந்த பச்சை விளக்கு அணைந்து விட்டது. சரி, வோல்டேஜ் குறைஞ்சிருச்சு, விளக்கு அணைஞ்சிருச்சு. நாம என்ன நினைப்போம்? ஓகே, இந்த 50 ரூபாய் பரிசோதனை ஃபெயில் ஆயிடுச்சு, பேட்டரி முழுசா செத்து போச்சுன்னு தானே நினைப்போம். ஆமா, எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ஆய்வாளர் அது தூக்கி எரியல. அதற்கு ஒரு 45 நிமிடம் எந்த தொந்தரவும் கொடுக்காம ஓய்வு கொடுத்தார். சும்மா விட்டுட்டாரா? ஆமா, அந்த ஓய்வு நேரத்துல தான் மேஜிக் நடந்திருக்கு. உள்ளே உருவான வெற்றிடம் மூலம் நைட்ரஜனை உள்ளே இழுத்து எந்தவிதமான சார்ஜரும் இல்லாம அந்த பேட்டரி தானாகவே 2.42 வோல்ட்டாக ரீசார்ஜ் ஆகியுள்ளது. நிஜமாவா? 45 நிமிஷத்துல தானாவே சார்ஜ் ஆயிடுச்சா? ஆமா, அது மட்டும் இல்லாம மே 4 முதல் மே 11 வரையிலான 8 நாட்கள் அந்த பேட்டரியின் வோல்டேஜ் 2.21 வோல்ட் என்ற அளவிலே எந்த மாற்றமும் இல்லாம ஏறியும் இறங்காம அப்படியே நிலைத்திருந்தது. வாவ்! இதத்தான் அவர் 8 நாள் குவாண்டம் சமநிலை அப்படின்னு தன்னோட கட்டுரையில ரொம்ப தெளிவா குறிப்பிடுறார். எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. ஒரு நிமிஷம் அந்த பேட்டரிக்கே 45 நிமிட ஓய்வு கொடுத்ததும் அது ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி தன்னைத்தானே புதுப்பிச்சு கொண்டதுன்னு சொன்னீங்க இல்லையா? ம் இத கேக்கும்போது எந்த ஒரு இயற்பியல் கோட்பாட்டையும் விட எனக்கு வேறொரு விஷயம் ஆழமா தோணுது. என்ன தோணுது? பேட்டரி தனக்குத்தானே ஓய்வு கொடுத்து வெளியிலிருந்து ஆற்றலை உள்ளிழுக்கும் இதே செயல்பாடு மனித உடலோட செயல்பாட்டுக்கு அப்படியே ஒத்து போற மாதிரி எனக்கு படுது. நாம தூங்கும்போது அல்லது சோர்வா இருக்கும்போது இதுதானே உடம்புல நடக்குது. நீங்க சரி அந்த புள்ளிய பிடிச்சிட்டீங்க. இந்த ஆய்வோட மிகப்பெரிய தத்துவார்த்த வெற்றியே இதுதான். வெறும் சயின்ஸ் லாபுக்குள்ள இந்த ஆய்வு சுருங்கிடல. அப்புறம் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவரின் வரிகளோடு தான் இந்த ஆய்வை பயணிக்குது. திருமூலர் மற்றும் திருவள்ளுவர் கூறிய உண்டி சுருங்குதல் என்ற தத்துவத்தை இங்க நினைவுபடுத்தி பாருங்க. உண்டி சுருங்குதல் என்றால் உணவை குறைத்தல் அல்லது விரதம் இருத்தல். ஒரு பேட்டரிக்கும் மனிதன் விரதம் இருக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இத வெறும் ஒரு பாரம்பரிய வழக்கம்னு நாம ஒதுக்கிட முடியாது. 1866ல வாழ்ந்த ஜெர்மன் மருத்துவர் அர்னால்ட் எரட் முன்வைத்த கொள்கைகளையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. 1866லயா? அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் பட்டினி கிடந்து, அதாவது உணவை முழுவதுமா நிறுத்தி உடலுக்கு ஓய்வு கொடுக்கும்போது உடலின் செரிமான மண்டலம் வேலை செய்வதை நிறுத்துகிறது. சரி. அப்போது மனித உடலுக்குள் அந்த பேட்டரிக்குள் உருவானது போலவே ஒரு வளர்ச்சிதை மாற்ற வெற்றிடம் உருவாகிறது. ஒரு மெட்டபாலிக் வேக்யூம். உடம்புக்குள்ள ஒரு வெற்றிடமா? ஆமா, அந்த நேரத்துல உடல் தன்னை உயிருடன் தக்க வைத்துக் கொள்ள காற்றில் உள்ள நைட்ரஜனை சுவாசத்தின் மூலமாகவும் சர்மத்தின் மூலமாகவும் நேரடியாக இழுத்து அதை புரதமாக மாற்றி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. ஒரு நிமிஷம், அது எப்படி முடியும்? நம்ம உடம்பு என்ன மரமா அல்லது வேர்கள்ல நைட்ரஜனை உறிஞ்சுற பாக்டீரியாவா? காத்துல இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சு புரதமா மாத்துறதுக்கு இது உயிரியல் விதிகளுக்கே எதிரா இருக்கே. அதுதான் இயற்கையின் உச்சக்கட்ட வடிவமைப்பு. சாதாரண நேரத்துல நம்ம உடம்பு அப்படி செய்யாது. நாம சாப்பிடுற உணவுலிருந்தே நைட்ரஜனையும் புரதத்தையும் எடுத்துக்கும். ஓகே. ஆனா கடுமையான விரதத்தின் போது உடலின் செல்கள் பட்டினியால் சுருங்கும் போது ஏற்படும் அந்த வெற்றிடம் திசுக்களில் உள்ள அழுத்தத்தை மாற்றி காற்றிலிருந்து நேரடியாக நுண்ணாற்றலை உறிஞ்சும் நிலைக்கு உடலை தள்ளுகிறது. ஆக நாம இதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாமா? அந்த 12 வோல்ட் ஜெல் பேட்டரிக்கு எப்படி அந்த 45 நிமிட ஓய்வு ஒரு தவம் போல செயல்பட்டு உள்ள ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி வெளியிலிருந்து ஆற்றலை மீட்டெடுத்ததோ, ஆமா, அதே போல மனித உடலும் விரதத்தின் மூலம் செரிமான வேலையை நிறுத்தி தன்னை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலையும் உறிஞ்சும் ஒரு ஆன்டினாவாக மாற்றிக்கொள்கிறதா? கார்பன் தான் நமக்கு அடிப்படையான ஆற்றலை தருது.
ம். அதே போல அந்த பேட்டரியில பொட்டாசியம் 40 கதிர்வீச்சு இருந்ததா சொன்னேன்ல. ஆமா, சொல்லுனீங்க. நாம அன்றாடம் உண்ணும் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியத்திலும் அதே நன்மை செய்யும் நுண்கதிர்வீச்சு உள்ளது. அந்த பேட்டரிக்குள் உள்ள ஜெல், கார்பன், பொட்டாசியம் எப்படி ஒரு குவாண்டம் சமநிலையை அடைந்து தன்னை தானே சார்ஜ் செய்து கொண்டதோ அதே சமநிலையை மனித உடலும் விரதத்தின் போது அடைகிறது. வாவ். திருமூலர் சொன்ன மாதிரி நாம் வெறும் உணவுக்காக இயங்கும் சோத்து பிண்டமல்ல, நாம் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் ஒரு காந்த பிண்டம். இது உண்மையாவே மூளைய சுழல வைக்குது. நாம இயற்கையோடு எவ்வளவு ஆழமாக, எந்த அளவுக்கு அணுக்களின் அளவில இணைக்கப்பட்டுள்ளோம் என்பது குப்பையில கிடந்த ஒரு 50 ரூபாய் பேட்டரி நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் இதுல உள்ள அழகு. சரி, இதெல்லாம் கேட்பதற்கு ரொம்பவே தத்துவார்த்தமா பிரமிப்பா இருக்கு. ஆனா என் மைண்ட்ல அடுத்தடுத்து ஓடுற கேள்வி என்னன்னா, என் உடம்பை இப்படி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது, ஒரு 50 ரூபாய் பேட்டரி தன்னைத்தானே ரீசார்ஜ் செஞ்சு 50 நாளா எரியுதுன்னா, ஏன் இது என் வீடு ஃபேன் ஏசிய ஓட வைக்கல? பிராக்டிக்கலான கேள்வி. ஆமா, தனி மனிதனுக்கும் தத்துவத்திற்கும் பொருந்துகிற இந்த விஷயம் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் மனித குலத்தின் ஆற்றல் தேவையையும் எப்படி மாற்றப் போகிறது? இத பெருசாக்க முடியாதா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் இந்த ஒட்டுமொத்த ஆய்வின் உச்சக்கட்டமே இருக்கு. ஏன் இது பெருசாக்க முடியாது? கட்டாயம் முடியும். எப்படி? வெறும் 20 கிராம் எடையுள்ள இந்த எளிய அமைப்பையே எந்த வெளிப்புற ஆற்றலும் இல்லாமல் 50 நாட்கள் மின்சாரம் தர முடியும் என்றால், இதே தத்துவத்தை பயன்படுத்தி இதை 20 கிலோ எடையுள்ள ஒரு அமைப்பா மாற்றுவதற்கான தரவுகளும் இந்த ஆய்வில் இருக்கு. 20 கிலோ எடையுள்ள ஒரு அமைப்பு, அப்போ அது ஏறக்குறைய நம்ம வீடுகள்ல பயன்படுத்துற ஒரு பெரிய இன்வெர்ட்டர் அல்லது ஜெனரேட்டர் சைஸ்க்கு இருக்குமே. கரெக்டா சொன்னீங்க. அதிலிருந்து எவ்ளோ மின்சாரம் கிடைக்கும்னு கணிச்சிருக்காங்க? அந்த பெரிய அமைப்பை தான் ஆய்வாளர் பானு நானோ அணுமின் நிலையம் என்று அழைக்கிறார். பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட். இதோட செயல்பாடு கணக்கீட்டின்படி இதன் மூலம் ஒரு சாதாரண வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 72 யூனிட் மின்சாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது. 72 யூனிட்டா? ஒரு நாளைக்கா? ஆமாம். அதாவது மாதத்திற்கு சுமார் 2100 யூனிட். யோசிச்சு பாருங்க, மாசத்துக்கு 2100 யூனிட்னா ஒரு பெரிய பங்களாவுக்கே அது தாராளமா போதுமானது. ஆத்தி, இதுக்கு செலவு எவ்வளோ ஆகும்? இதை உருவாக்குவதற்கான ஆரம்பகட்ட அமைப்பு செலவு வெறும் 10,000 ரூபாய் தான் என்று தகவல்கள் சொல்கிறது. ஆனால் அடுத்த 10 வருடங்களுக்கு வற்றாதா தடங்கலற்ற மின்சாரம் இதிலிருந்து கிடைக்கும். என்னவென்றால், நாம் மின்சாரத்திற்காக யாருக்காகவும் எந்த அரசாங்கத்திற்காகவும் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை. சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு வீடும் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ளும் ஒரு சுதந்திரமான மின் உற்பத்தி நிலையமாக மாறும். இன்னைக்கு நாம மின்சார வாகனங்களுக்கும் மொபைல்களுக்கும் லித்தியம் பேட்டரிகளை நம்பிதான் இருக்கும். உலக நாடுகள் எல்லாமே லித்தியத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. ஆமா, பெரிய பாலிடிக்ஸே ஓடிட்டு இருக்கு. அது தீர்ந்து போகக்கூடிய ஒரு வளம். அது மட்டும் இல்லாம லித்தியம் வெட்டி எடுப்பது இயற்கைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு நமக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்ற இந்த பானு நானோ பிளான்ட் லித்தியத்துக்கு மாற்றா அமையுமா? உறுதியாமையும். இந்த பானு நானோ அமைப்புல விலையேறிய இந்த லித்தியமோ கிடைக்காத ரேர் அர்த் மெட்டீரியல்ஸோ பயன்படுத்தப்படல. அப்புறம் என்ன பயன்படுத்துறாங்க? இந்திய மண்ணிலே பல கோடி டன் அளவில் மிக மலிவாக கிடைக்கும் இரும்பு, துத்தநாகம் மற்றும் சாதாரண கிராஃபைட். இதை வச்சுக்கிட்டு பல பத்தாண்டுகளுக்கு ஆற்றலை உருவாக்க முடியும். இதுதான் தற்சார்பு பொருளாதாரத்தின் உச்சம்னு சொல்லணும். ஆமா, உண்மையாவே. ஒருவேளை இந்த தொழில்நுட்பம் முழுமையாக நிரூபிக்கப்பட்டு பெருமளவில் வெற்றி பெற்றால் அது உலக ஆற்றல் துறையில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும். எண்ணெய் வள நாடுகளின் ஏகபோகம் உடையும். அது மட்டும் இல்ல, விண்வெளி ஆராய்ச்சியிலையும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு படிச்சேன். ஆய்வாளர் இனியனின் மகள் இயல்சு இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஹெர்ட்ஃபோர்ட்ஷயர் பல்கலைக்கழகத்தில் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படித்து வருகிறார். அவரும் இந்த ஆய்வில் இணைந்து செயல்படுகிறார் என்று காணொளி குறிப்புகள் சொல்லுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உலகத்துல இருக்கிற வீடுகளுக்கு மின்சாரம் கொடுக்கறது சரி, ஆனா இது விண்வெளி ஆராய்ச்சி எப்படி மாற்றப் போகிறது? ஸ்பேஸ்ல காத்தே கிடையாதே, அப்படி எப்படி நைட்ரஜனை சுவாசிக்கும்? நீங்க கேக்குறது மிகச் சரியான பாயிண்ட். விண்வெளி பயணங்கள்ல மிகப்பெரிய சவாலே அங்கு மின்சாரம் தயாரிப்பதற்கான எரிபொருளையோ சோலார் பேனல்களையோ ரொம்ப தூரம் சுமந்து செல்வதுதான். கரெக்ட். ஸ்பேஸ்ல நேரடியான காற்று இல்லனாலும் விண்கலங்களுக்கு உள்ளே மனிதர்கள் சுவாசிக்க ஒரு குறிப்பிட்ட அளவு வளிமண்டல அழுத்தமும் நைட்ரஜன் கலந்த காற்றும் கண்டிப்பா இருக்கும். ஓ, அந்த கேபின் ஏர சொல்றீங்களா? ஆமா, அந்த சிறிய அளவு நைட்ரஜனை பயன்படுத்தி கொண்டே பல 100 ஆண்டுகள் இயங்கும் ஒரு பேட்டரி கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய புரட்சி. பல ஒளியாண்டுகள் பயணிக்கும் ஆழ்கடல் விண்வெளி கலங்களுக்கும், அதாவது டீப் ஸ்பேஸ் ப்ரோப்ஸுக்கும்
எதிர்காலத்துல விண்வெளியில் மனிதர்கள் அமைக்க திட்டமிட்டுள்ள மிதக்கும் வீடுகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். நிஜமாவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அந்த வெற்றிட சூழல்ல இது இன்னுமா அதிக திறனோட செயல்பட வாய்ப்பு இருக்கு. இது மனித குலத்தின் ஆற்றல் தேடலுக்கான ஒரு புதிய விடிவெள்ளின்னு நான் சொல்லுவேன். உண்மையிலேயே என்ன ஒரு ஆழமான பயணம் இது. இன்னைக்கு நாம வெறும் ஒரு 50 ரூபாய் செத்துப்போன பேட்டரியின் கதையை மட்டும் பேசல. கண்டிப்பா இல்ல. ஒரு குப்பையில கிடந்த பொருள் எப்படி குவாண்டம் சமநிலையை எட்டி தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது, ஐன்ஸ்டீனின் நேர்க்கோட்டு விதிகளை தாண்டி அணுப்பொருள் சுழற்சி எப்படி இயங்குகிறது, மனிதனின் விரத தத்துவத்திற்கும் திசுக்களின் வெற்றிடத்திற்கும் இயற்பியலுக்கும் உள்ள ஆழமான தொடர்பென்ன, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் விண்வெளி பயணங்களையும் மாற்றப்போகும் வற்றாத ஆற்றல் புரட்சியான பானோ நானோ அணு நிலையம் வரை அனைத்தையும் எந்த அளவுக்கு ஆழமா விவாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அலசியிருக்கோம். ஆமா, நாம தொடக்கத்துல பேசின அந்த ஒரு வரி, பருப்பொருள் அழியலாம் ஆனால் அணுப்பொருள் அழியவில்லை, அந்த ஒற்றை வரியில தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ரகசியமும் அடங்கியிருக்கு. அணுக்கள் தங்களை தாங்களே தகவமைத்துக் கொள்ளும் திறனை நாம புரிஞ்சுக்கிட்டா ஆற்றல் பற்றாக்குறை அப்படிங்கிற வார்த்தையே உலகத்துல இனிமே இருக்காது. இப்போது இது எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம், இந்த தகவல் உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் என்று கொஞ்ச நேரம் அமைதியா சிந்தியுங்கள். இது வெறும் அறிவியல் கோட்பாடோ பேட்டரிக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனோ மட்டுமல்ல, இது ஒரு மாபெரும் வாழ்வியல் தத்துவம். ஆமா, ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். குப்பையில வீசப்பட்ட முற்றிலும் செத்துப்போன ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பேட்டரி தன்னுக்குள் ஒரு சிறிய வெற்றிடத்தை உருவாக்கி தன்னை சுற்றியுள்ள காற்றில் உள்ள சாதாரண நைட்ரஜனை உறிஞ்சி அதை பலாயிரம் ஆண்டுகள் ஒளிரும் சக்தியாக மாற்றிக்கொள்ள முடியுமென்றால், உங்கள் வாழ்வில் எல்லாம் முடிந்துவிட்டது, தோல்வியடைந்து விட்டேன் என்று நீங்களே குப்பையில் வீசிய கனவுகளுக்குள்ளும் முறிந்து போன உறவுகளுக்குள்ளும் கைவிடப்பட்ட முயற்சிகளுக்குள்ளும் இப்படி ஒரு வற்றாத சக்தி, ஒரு அணுப்பொருள் சுழற்சி உறங்கிக் கொண்டிருக்கலாம் அல்லவா? ரொம்ப அழகான சிந்தனை இது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அந்த பேட்டரிக்கு கொடுக்கப்பட்ட 45 நிமிட ஓய்வை போல உங்களுக்கும் உங்கள் சிந்தனைக்கும் சற்று ஓய்வு கொடுங்கள். ஓடிக்கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் அந்த வெற்றிடத்தை உருவாக்குங்கள். அந்த வெற்றிடத்தை நிரப்பப் போகும், உங்களை அடுத்த பல வருடங்களுக்கு ஒளிரச் செய்யப் போகும் அந்த புதிய ஆற்றல் எதுவாக இருக்கும்? அது எங்கிருந்து வரப்போகிறது? ஆழமாக சிந்தியுங்கள். உங்களைச் சுற்றியுள்ள சாதாரண விஷயங்களுக்குள்ளும் பிரபஞ்சத்தின் விடை ஒளிந்திருக்கலாம். மீண்டும் இதே போல ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.